எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்ப நாம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசுவாவசு வருடத்துடைய தமிழ் புத்தாண்டு பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி இந்த வருஷம் பிறக்கும் போது சனி பயிற்சி ஆயிருப்பார். இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடம் ரோகஸ்தானத்துல இருந்த சனி பகவான் இப்ப 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்ப 7ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா கண்டகச்சனியா வந்துட்டார். பொதுவா 6ஆம் இடம்ன்றது ரணருண சனியா இருந்தவர் இப்ப கண்டகச்சனியா வந்துட்டார். அப்ப கண்டகச்சனியா வந்துட்டார் அப்படின்னா இப்ப அவர் என்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 70% அளவுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா கண்டகச்சனி அப்படின்னா என்ன அப்படி பாத்தீங்கன்னா, பொதுவா பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம உட்கார்ந்துருந்தா கூட நம்மளுக்கு பிரச்சனை தேடி வரும். அதுதான் கண்டகச்சனி. அதாவது மத்தவங்க பிரச்சனைக்கு போனோம் அப்படின்னா அவன் தப்பிச்சுக்குவான், நாம மாட்டிக்குவோம். தேவையில்லாத ஒரு விஷயத்துல தலையிடக்கூடாது. அதுதான் கண்டகச்சனி. ஏன்னா இப்ப இந்த கண்டகச்சனி நடக்கக்கூடிய எந்த ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பொறுமை, அமைதி, நிதானம், இது 3 நீங்க கடைபிடிச்சீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா வர வேண்டிய அந்த கஷ்டங்கள் இருந்து நீங்க வெளியில வந்துடலாம். சரிங்களா? அதே மாதிரி எது செய்யற மாதிரி இருந்தாலும் உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு தடவை செய்யறது கண்டிப்பா அது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? ஏன்னா சனி யாருன்னா தொழிலுக்காரன், தொழிலுக்கு அதிபதி. இப்ப மகர ராசி, கும்பராசி இந்த 2 வீட்டுக்கு அதிபதியே சனிதான். இப்ப ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2.5 வருட காலமா கும்பராசியில தன் சொந்த வீட்டுல இருந்துட்டு இப்ப மீன ராசிக்கு குருவுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னா, இப்ப வந்த காலகட்டம் இந்த 2.5 வருடம் அப்படி முடிகிற வரைக்கும், அதாவது உங்களுக்கு டேட் வரைய சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் தேதி 6வது மாசம் 2027 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் மீனராசியில் தான் இருக்க போறாரு. 2 வருஷம் 2 மாசம் 5 நாள் இருக்க போறாரு. இப்படி இருக்கிறவர் நமக்கு என்னென்ன பாதகம் கொடுக்க போறாரு அப்படி பார்த்தா, முதல்ல தொழில் முடக்கத்தை கொடுப்பாரு. அதனால தொழில கவனமா இருக்கணும். 2வது பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து, பூர்வீக மனப்பிரச்சனை, அண்ணன் தம்பிகளுக்குள்ள பாக பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது கண்டிப்பா கொஞ்சம் நல்லது. சரிங்களா? அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா சனி பயிற்சி மொத்தத்துல கன்னிராசிக்காரங்களுக்கு, அதாவதுன்றது சனியுடைய பார்வை 3, 7, 10. பொதுவா சனி எப்படின்னா பார்க்கும் வீட்டுக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பார். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா சனி பகவான் மீன ராசிக்கு வந்தாருன்னா 3வது வீடை பாத்தீங்க அப்படின்னா ரிஷப ராசி பார்ப்பாரு. அப்ப 7வது வீடை பாத்தீங்கன்னா உங்க ராசி தான் பாக்குறாரு. 10வது வீடை பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசி பாக்குறாரு. அப்ப குரு வீட்டுல சனி இருந்து குரு வீட்டையே பாக்குறாரு. அப்ப 100% சனி பகவான் உங்க ராசி பாக்குறது ஒரு அருமையான ஒரு காலம். அப்ப நம்மளால எவ்வளவு வெயிட் தூக்க முடியுமோ அந்த வெயிட் மட்டும் தான் தூக்கணும். நம்மளால முடிஞ்ச பாரத்தை சுமந்துட்டோம்னா, அதாவது நம்ம சக்திக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் ஒரு வீடு கட்டலாம், இல்ல ஒரு 15 லட்சம் ரூபாய் இந்த தொழில் செய்யலாம், இல்ல ஒரு 20 லட்சம் ரூபாய் இந்த ஒரு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னா அது நம்ம சக்திக்கு என்ன உட்பட்டதோ அது செஞ்சா மட்டும்தான் பரவாயில்லை. அளவுக்கு மீறி போன அமிர்த விஷம் சொல்ற மாதிரி இந்த சனி பயிற்சி அடைஞ்ச காலகட்டம் சனியுடைய பார்வை 7ஆம் இடமா உங்களுக்கு கலஸ்திரஸ்தானியா வரதுனால, முடிஞ்ச வரைக்கும் கண்டகச்சனியா வரதுனால, அதாவது என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க. விரலுக்கு தகுந்த வேக்கமும் வச்சுக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு பரவாயில்லை. ஏன்னா சனி உங்க ராசி 7ஆம் இடமா பாக்குறாரு. நல்லதுதான், ஆனா அது அளவுக்கு மீறி போகக்கூடாது. அப்படி போயிட்டாருன்னா, அதாவது பழமொழி சொல்லுவாங்க, ஸ்வீட்டு தான் அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்டா அது அமிர்த விஷம் சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரிதான் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது பிரச்சனை இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி மே மாசம் கிட்டத்தட்ட உங்களுக்கு பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி, அதாவது சித்திரை 31ஆம் தேதி சனி பயிற்சி ஆகிறார். ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு போறாரு. அப்ப உங்க ராசிக்கு எங்க போறாரு? கிட்டத்தட்ட 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு போறாரு. எப்பயுமே குரு பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல உட்காரக்கூடாது. குரு 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருந்தா பழமொழி சொல்லுவாங்க, 10ல் குரு உட்கார்ந்தா பதவி கூட பறி போகும்ட்டான். அதனால மே மாசம் 14ஆம் தேதியில் இருந்து அடுத்தது 2026வது வருஷம் 6வது மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 17 நாட்கள், அதாவது 2026வது வருஷம் 6வது மாசம் 1ஆம் தேதி வரைக்குமே தொழில்ல கவனமா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு கவனமா இருக்கக்கூடிய காரணம் என்ன, உங்களுக்கு பாக்கிய குருவா இருக்கிறவரு இப்ப தொழில் குருவா உட்காராரு.
ஏன்னா 10ல் குரு வந்து உட்காரும் போது தொழிலுக்கு இது வந்து பாதகமான நேரம். அதுவும் குறிப்பா சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப 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 கவனமா இருக்கணும். கூட வேலை செய்யறவங்கள, உங்ககிட்ட வேலை செய்யற லேபரை அவங்க முதலாளி மாதிரி இருப்பாங்க, நீங்க லேபர் மாதிரி தான் இருப்பீங்க. வேலைக்கு வரமாட்டாங்க, கட்டுற முறை நடந்துக்க மாட்டாங்க, வாங்கிட்டு போய் கட்ட நேரத்துல கொடுக்க மாட்டாங்க, தேவையில்லாத ஒரு விஷயத்துல உங்களை இழுத்து விட்டுருவாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் என்னன்னா, இப்ப குரு 10ஆம் இடத்துக்கு வர்றதுனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது கண்டிப்பா நல்லது. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி. அந்த ராகு கேது பயிற்சின்றதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்ப இந்த ராகு பகவான் அப்படின்னு சொல்றவர் வந்து இப்ப 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் இப்ப உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வராரு. அப்படின்னா உங்களுக்கு ரோகஸ்தான ராகுவா வராரு. அப்புறம் ரோகஸ்தான ராகுவா வரவர் அப்படின்னா தேவையில்லாத இந்த மூட்டு வலி, கை கால் வலி, உடல் தொந்தரவு, உடல் உஷ்ணங்கள், கடன் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளார கண்டிப்பாக வந்து கருத்து வேறுபாடு, அதாவது நீங்க செய்யறது அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு செய்யறது உங்களுக்கு பிடிக்காது. அதனால இந்த ராகு கேது பயிற்சியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா உங்களுக்கு ஒன்றும் சப்போர்ட் பண்ணல. அதனால ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய தேவை அப்படின்றது இப்ப என்னென்ன பயிற்சி நல்லா இருக்குது, மெயினா சனி பயிற்சி நல்லா இருக்குது, அந்த சனியுடைய பார்வை உங்களுக்கு நல்லா படுறதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா சொன்ன மாதிரி லிமிட்டடா வச்சுக்கிறது நல்லது. ஒண்ணு, குரு பயிற்சின்றது வந்து தொழில் குருவா இருக்கிறதுனால முழுக்க முழுக்க தொழில் ரீதியா கொஞ்சம் சிரமங்கள் தான். இந்த நேரத்துல தொழில் மாத்தலான் இருக்கிறேன், நான் வெளிநாடு போலான் இருக்கிறேன், இல்ல இது நான் பெருசு பண்ணலான் இருக்கிறேன்னா அது 100% உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணலாமா வேண்டாமா தெரிஞ்சுக்கிட்டு பண்றது கண்டிப்பா நல்லது. சரிங்களா? இப்ப உங்களுக்கு ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு 6ஆம் இடத்துக்கு வர்றதும், 2வது வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு வந்து கன்னி ராசியில இருக்கக்கூடிய, அதாவதுன்றது இப்ப இத்தனை வருஷமா, அதாவது ஒரு 1.5 வருஷ காலமா உங்க வீட்டுல இருந்த கேது பகவான், காலை சுத்திட்டு இருந்த பாம்பு மாதிரி இருந்த கேது பகவான் உங்களை விட்டுட்டு விலகி போறக்கூடிய காலகட்டம் நிச்சயமா உங்களுக்கு பரவாயில்லைங்க, நல்லா இருக்கும். சரிங்களா? இதுல ஓரளவுக்கு இந்த ராக்கேது பயிற்சி ஓரளவுக்கு நல்லதுதான். ஏன்னா உங்களை காலை சுத்திட்டு இருந்த பாம்பு இல்லைங்களா, உங்க ஜென்மத்துல இருந்த கேது பகவான் உங்களை விட்டு போகக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பரவாயில்லை. எப்படி பார்த்தாலுமே இந்த 3 பயிற்சியில குரு பயிற்சின்றது பெருசா உங்களுக்கு ஒன்றும் நல்லது கொடுக்கல. சரிங்களா? அதே மாதிரி ராகு கேது பயிற்சின்றது சுமாரா இருக்குது, பரவாயில்ல, நம்ம எடுத்துக்கலாம். அதாவது முடிஞ்ச வரைக்கும் கன்னி ராசிக்காரங்களுக்கு சனியுடைய பார்வை காலம் நல்லா இருக்கிறதுனால, அதாவது உங்களோட சுய ஜாதகத்துல இப்ப சனி திசையோ சனி புத்தியோ சனியுடைய அந்தரமோ நடந்ததுன்னா இந்த மாதிரி நேரத்துல சில குழப்பங்கள் எல்லாம் வரும், பணத்தட்டுப்பாடுகள் வரும். 2வது ஆடு மாடு உயிர் ஜீவனங்கள் நம்ம வளர்த்துறது கொஞ்சம் பார்த்து வளர்த்திக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உயிர் சேதாரங்கள், நஷ்டம், விரயம் இந்த மாதிரி ஆகலாம். மெயினா மற்றவங்களுக்கு உதவி செய்யவே உபத்திரத்துல நீங்க மாட்டிக்க வேண்டாம். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருந்தாலும் உங்களுக்கு எப்ப நல்லா இருக்குதுன்னா குரு பயிற்சி அடைஞ்ச, அதாவது குரு வந்து வக்கரம் அடைஞ்ச காலம் உங்களுக்கு நல்லா இருக்கும். இடையில குரு வக்கரம் அடைகிறார் இல்லையா, அந்த தேதி உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா குரு வந்து வக்கரம் அடைஞ்சிட்டாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாசம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி சனி வக்கரம் அடைஞ்சிட்டாருன்னா ஒரு 4 மாசம், அந்த காலகட்டம் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்களா? இந்த 2 வக்கரம் தான் உங்களை ஓரளவுக்கு இந்த வருஷத்துல கொஞ்சம் காப்பாற்றும். அதை தவிர உங்க சுய ஜாதகம் திசா புத்தி நல்லா இருந்து சுத்தி மனசாக்கள் வகையில எந்த ஒரு போட்டி பொறாம, சங்கடங்கள் இல்லாம, தோஷங்கள் இல்லாம, அதாவது இந்த மாதிரி ஏதாவது ஜாதகம் நல்லா இருந்தது அப்படின்னா உங்களோட வளர்ச்சி கொஞ்சம் நல்லா இருக்குங்க. சரிங்களா? ஏன்னா மொத்தத்துல பாத்தீங்கன்னா குரோதி வருடத்தை விட உங்களுக்கு உங்களுக்கு விசுவாவாசு வருடம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுக்கும். காரணம் என்னன்னா, அதாவது இந்த 1.5 வருஷமும் உங்க காலை சுத்திட்டு இருந்த கேது பகவான், ஏன்னா உங்க ராசியில் தானே கேது இருந்தாரு, அதனால கொஞ்சம் சிரமப்பட்டிருந்தாலும் இப்போ உங்களை விட்டு வெளியில போன காலம் கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும், நீங்க பயப்பட வேண்டியதில்லை. சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.